ஹலோ ட்ரேடர்ஸ். இது வரைக்கும் நம்ம எஸ்எம்சியில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்து எஸ்எம்சியில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான ஆர்டர் பிளாக்னா எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல போகிறேன். இதில் எல்லாமே தெளிவாக சொல்லிடுவேன். வீடியோவை மோலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபேர் வேல்யூ கேப் வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் ஆர்டர் பிளாக்னா என்னன்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஆர்டர் பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு தியரட்டிக்கலாக பார்ப்போம். மார்க்கெட்டில் எஃபிஷியண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இன்எஃபிஷியன்சி வரும். அதுதான் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த இன்எஃபிஷியன்சி கேண்டில் மூவ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறதே இந்த ஆர்டர் பிளாக் தான். அந்த ஆர்டர் பிளாக் அந்த இடத்துல தான் பேங்க்ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸோ ஒரு பல்க் அமௌண்ட்ஸை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த பல்க் அமௌண்ட் இன்ஜெக்ட் ஆகும்போது தான் அந்த இன்எஃபிஷியன்சி கேண்டில் உருவாகும். இந்த மாதிரி, ஓகேங்களா? இந்த இடத்துல தான் பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் பை ஆர்டர், இங்கே தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? இதுதான் அதோட காரணம். ஸோ நம்ம இதைத்தான் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும் ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? ரியல் மார்க்கெட்டில் எப்படிலாம் ஆர்டர் பிளாக் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். எப்படிலாம் இருந்தால் வேலிட் அப்படின்றத சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குட்டி கேண்டலோ இல்லை சைஸ் சொல்ல வேண்டாம். ஆர்டர் பிளாக்குக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப், ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் தான் ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் தான் ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆர்டர் பிளாக் எப்பயுமே ஒரு புல் பேக்குக்கு உள்ளே தான் இருக்கணும், ஓகேங்களா? இதுதான ஒரு புல் பேக்கு. நம்ம அந்த புல் பேக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோலாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் இதை நான் புல் பேக்குன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த புல் பேக்குக்கு உள்ளே தான் ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்கணும், ஆர்டர் பிளாக்கும் இருக்கணும். அப்போனா தான் அது வேலிட், ஓகேங்களா? இது பேசிக். ஆர்டர் பிளாக்ஸ் எப்படி எப்படிலாம் ரியல் மார்க்கெட்டில் இருக்கும், என்னென்ன ஷேப்லாம் இருக்கும் அப்படின்றத நான் அடுத்தடுத்து காட்டுறேன், வாங்க, ஓகேங்களா? ஓகே, மார்க்கெட்டில் இப்படிலாம் தான் ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இருக்கிற எல்லா பாசிபிலிட்டியும் எடுத்து போட்டிருக்கேன், தெளிவாக பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் தான் ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? சிம்பிள். இந்த ஸ்விங்குக்குள்ளே இருக்கணும், இந்த ஸ்விங்குக்குள்ளே ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும். அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் தான் ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? சிம்பிள். அதுக்கடுத்த பாசிபிலிட்டி பாருங்கள். இங்கே ஒரு ஸ்விங்கு இப்படி வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும், ஓகேங்களா? இப்படி வந்துட்டு இப்படி போதா, இந்த இடத்துல இங்கே ஒரு கேண்டில் இருக்கு. ஒரே நிமிஷம், இங்கே வரேன். இங்கே ஒரு கேண்டில் இருக்கு. இந்த கேண்டில் கீழே ஸ்வீப் பண்ணியிருக்கான், தெரியுதா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த கேண்டிலோட லிக்விடிட்டி எல்லாமே இவன் இங்கே ஸ்வீப் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டான். இந்த கேண்டிலுக்கும் நடுவில் இப்படி இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பிளாக் அப்படின்னு மார்க் பண்ணிடக்கூடாது, ஓகேங்களா? இந்த கேண்டிலோட லிக்விடிட்டி எல்லாத்தையுமே இவன் இங்கே ஸ்வீப் பண்ணி கலெக்ட் பண்ணதுனால இவன் தான் நமக்கு ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? இவன் தான் நமக்கு ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? இந்த கேண்டிலுக்கும் ஃபேர் வேல்யூ கேப் இருந்தால் மட்டும்தான் இவன் ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? இந்த கேண்டிலுக்குமே ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும், அப்படின்னா தான் இவன் ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இவனும் ஆர்டர் பிளாக் கிடையாது, சரிங்களா? சிம்பிள். ஓகே, இப்போ அடுத்த சினாரியோ பார்ப்போம். இவன் தான் இன்டர்னல் ஓபி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேண்டில் இருக்கும். இந்த மெயின் கேண்டிலுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும், ஓகேங்களா? இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சுன்னா அந்த மெயின் கேண்டிலுக்குள்ள ஏதாவது ஒரு இன்டர்னல் கேண்டில் இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படின்னா நம்ம இவ்வளோ பெரிய ஓபியை நம்ம எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஓகேங்களா? நம்ம இவனை மட்டுமே ஓபியாக எடுத்தால் போதும், ஓகேங்களா? இந்த மெயின் கேண்டிலுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருந்து அவனுக்கு ஒரு இன்டர்னல் கேண்டில் இருந்தால் மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும், ஓகேங்களா? இந்த ஓபி இருந்தால் போதும். இதுதான் அடுத்த சினாரியோ, ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலும் இன்னொரு வாட்டி இதை பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், ரொம்பலாம் குழப்புற மாதிரிலாம் இருக்காது, தெளிவாக தான் சொல்கிறேன், ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கான்செப்டில் ஆர்டர் பிளாக் இந்த ஸ்விங்கோட கடைசியில் தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸ்விங்கோட நடுவில் கூட இருக்கலாம். நமக்கு தேவை ஒரு கேண்டலுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும், ஓகேங்களா? இந்த கேண்டலுக்கு தானே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இல்லைல்ல. ஸோ நம்ம இவனை கூட ஆர்டர் பிளாக்கை எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு புல் பேக்குக்குள்ளே ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கலாம், ஓகேங்களா? இங்கே இருக்கலாம். இதை சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இவன் தான் ஒரு புல் பேக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புல் பேக்கில் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இந்த ஸ்விங்குக்குள்ள 2 ஆர்டர் பிளாக் இருக்குன்னா, நம்ம இந்த 2ல இந்த எக்ஸ்ட்ரீமா இருக்கிற ஆர்டர் பிளாக் மட்டும் தான் வேலிடா எடுப்போம். ஓகேங்களா? சிம்பிள். ஓகேங்களா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் பிளாக் என்னென்ன சினாரியோல இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த எந்த சினாரியோல நடுவுல இருந்தா கூட நம்ம அத வேலிட் ஆர்டர் பிளாக்கா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் பேசிக்கா ஆர்டர் பிளாக்ஸ்னா என்ன? எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? எப்படிலாம் இருக்கும்? அப்படின்றத நான் தெளிவா சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம ரியல் மார்க்கெட்ல எப்படிலாம் இருக்கு? எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணணும்? அப்படின்றத நான் சொல்றேன். வாங்க பார்க்கலாம். ஓகே. இப்ப நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். ஓகேங்களா? நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இத ஒரு புல் பேக்கா எடுத்துப்போம். சரிங்களா? இங்கேருந்து இது ஒரு புல் பேக்கா எடுத்துப்போம். புல் பேக்குக்கு பாடி க்ளோஸ் தேவையில்ல. இத பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். நான் இப்ப ஜஸ்ட் ஒரு புல் பேக்ல ஓபி எப்படி பார்க்குறது மட்டும் தான் சொல்லப் போறேன். இதுல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் இன்வால்வ் பண்ணல. ஓகேங்களா? உங்களுக்கு ஓபிய எப்படி ஃபைண்ட் பண்றது? அது மட்டும் தான். ஓகேங்களா? புல் பேக் பாருங்க. இது ஒரு புல் பேக்குங்களா? இந்த புல் பேக்குக்கு யார் ஓபி? இங்கேருந்து இது லோ, இது ஹை, இது லோ. இங்க யார் ஓபி? ஃபர்ஸ்ட் வந்து இவன் இருந்திருக்கான். இவனை மிட்டிகேட் பண்ணிட்டு இவனை கீழே வந்துட்டான். ஸோ நமக்கு இங்க இருக்கிறதுலே இவன் தான் எக்ஸ்ட்ரீமான ஓபி. இங்க தானே ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இவனுக்கு தானே ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. வேற யாருக்கு இல்லைல்ல. இங்க இருக்கிறதே இவன் தான் எக்ஸ்ட்ரீமான ஓபி. ஸோ இவனை தான் நம்ம ஆர்டர் பிளாக்கா எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இவன் இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நடுவில் இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? அடுத்த புல் பேக் பாருங்க. இது லோ, இது ஹை, இது லோ. அடுத்த புல் பேக்கை இவன் எடுத்துப்போமா? அடுத்த புல் பேக்கை இவன் எடுத்துட்டா இந்த புல் பேக்குக்கு யார் ஓபி? இவர் தான் ஓபி. புரியுதுங்களா? ஒரு ஸ்ட்ரக்சரோட மிடில் இருந்தாலும் அவன் தான் நமக்கு ஓபி. ஓகேங்களா? வேற எங்கேயாவது ஸ்ட்ரக்சர் இருக்கா? வேற எங்கேயுமே ஸ்ட்ரக்சர் இல்லை. ஓகே. இதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இந்த கேண்டலுக்குள்ளே தான் இவங்கெல்லாம் நடந்திருக்காங்க. ஸ்ட்ரக்சர் கிடையாது. புல் பேக் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்த புல் பேக் இவனா? அடுத்த புல் பேக் இவனுக்கு யார் இங்கே எக்ஸ்ட்ரீமான ஓபி? சொல்லுங்க. இவன் தானே எக்ஸ்ட்ரீமான ஓபி. இவர் தானே எக்ஸ்ட்ரீமான ஓபி. புரியுதுங்களா? இங்கேயுமே ஒரு ஓபி இருக்கு. இந்த புல் பேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு ஓபி இருக்கு. ஆனால் நான் இவன் எடுக்கல. நமக்கு எப்பயுமே எக்ஸ்ட்ரீமான ஓபி தான் முக்கியம். ஓகேங்களா? இந்த ஓபியுமே நமக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஓபியை இவன் இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஏன் ஸ்வீப் பண்ணியிருக்கான்? ஏன் எடுக்கிறான்? எடுத்தா என்ன பண்ணணும்? ஸ்வீப் பண்ணா என்ன பண்ணணும்? எல்லாமே நான் அடுத்தடுத்து சொல்லுவேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஓபியை கண்டுபிடிக்க முடியுதா அப்படி மட்டும் பாருங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு புல் பேக் எடுப்போம். புல் பேக்னா இந்த புல் பேக்லேயே யார் எக்ஸ்ட்ரீம்னு ஓபி சொல்லுங்க. இங்கே பாருங்க. இங்கே எதுவுமே இல்லைல்ல. இங்கே ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேண்டில் இருக்கா? யாருமே இல்லை. ஓகேங்களா? ஃபேர் வேல்யூ கேப் இருந்ததையும் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ இவன் தான் இருக்கிறதுலையே எக்ஸ்ட்ரீமான ஓபி. இவன் இல்லை, இந்த குட்டி பையன். தெரியுதுங்களா? இவன் தான் எக்ஸ்ட்ரீமான ஓபி. அந்த எக்ஸ்ட்ரீமான ஓபிக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கான். அடுத்து அதையே ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இதெல்லாம் அடுத்து போவோம். அடுத்த புல் பேக்கா இவர் தானே இருக்காரு. இந்த புல் பேக் பாருங்க. இந்த புல் பேக்குக்கு இவர் தான் எக்ஸ்ட்ரீமான ஓபி. அது நீங்கள் இந்த ஓபிக்கு ரியாக்ட் ஆகுதா இல்லை ஸ்வீப் பண்ணுதா அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்கும்போது ஜஸ்ட்டு அந்த ஓபி உங்களால் ஒரு புல் பேக்குள்ளே கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? இங்கெல்லாம் ஒரு ஓபி இருக்குது. நான் இதெல்லாம் எடுக்கலை இந்த புல் பேக்கில். தெரியுதுங்களா? எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற ஓபி மட்டும்தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. இது கொடுத்ததுனால இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே படி பார்க்கலாம். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கும் கீழே படி பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் யாரோ ஓபி இருக்காங்களா? யாருமே இல்லை. ஓகே. எங்கேயுமே ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. இந்த குட்டி பையனுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா பாருங்க. இவனுக்கு தான் நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு.
இவனையுமே நம்ம ஓபிஎம் தான் எடுப்போம். ஃபேர் வேல்யூ கேப்பு தெரியுதா? குட்டியா இருந்தாலுமே அதை ஃபுல்லாக மிட்டிகேட் பண்ணாமல் குட்டியாக ஃபேர் வேல்யூ கேப் வச்சுட்டு ஒரு ஓபி இருந்தாலுமே அவனும் நமக்கு ஓபி தான். ஓகேங்களா? இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். உங்களால் ஒரு புல் பேக்கில் ஆர்டர் பிளாக்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் முடியும். ரொம்ப சிம்பிள் தான். இது ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன், முடியும். ஓகேங்களா? இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபேர் வேல்யூ கேப் வீடியோ பாருங்கள், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோ பாருங்கள். இதெல்லாம் கம்பைன் பண்ணிவிட்டு நான் லிக்விடிட்டி கிளாஸ் எடுப்பேன். லிக்விடிட்டி கிளாஸ் எடுத்தப்புறம் அது மொத்தத்தையும் வச்சு நம்ம எப்படி ஒரு ட்ரேட் பிளான் பார்க்கலாம், என்னென்ன என்ட்ரிஸ் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குதுன்னு அடுத்தடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ இல்லை டவுட்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேங்களா? பை.